நம்முடைய அன்பு பிள்ளைகள் கடந்த 8 வாரங்களாக பிள்ளைகளுக்கு திடப்படுத்தல் வகுப்பு நடைபெற்றது. திடப்படுத்தின் வழியாக இவர்கள் திடப்படுத்த போகிறார்கள் என்ற உறுதியின்மையும் கடவுள் இந்த நாளிலே திருச்சபைக்கு முன்பாக இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். எனவே அன்பு பிள்ளைகளை வாழ்த்து செய்தியோடு இந்த நேரத்திலே திடப்படுத்தல் வகுப்புகள் வழியாக கற்றுக்கொண்டதையே விசுவாசத்தோடு இப்பொழுது சபைக்கு முன்பாக அறிக்கை செய்வதற்கு பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்கள். இந்த வேளையிலே நாம் ஜெபத்தோடு பிள்ளைகளுக்காக நிலையிலே அவர்களை நோக்கி அவருடைய வாயின் பிறப்பின் வார்த்தைகளையே விசுவாசத்தோடு கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பிள்ளைகள் கிறிஸ்துவ அறிவிலும் விசுவாசத்திலும் பெருகுவதற்காக ஏதுவாக திருச்சபையில் திடப்படுத்தல் என்னும் ஒழுங்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இவ்விதமாக திடப்படுத்துவோர் தங்கள் விசுவாசத்தை பகிரங்கமாய் அறிக்கையிட்டு தங்களுக்குள் கடவுளுக்கும் உடன்படிக்கை புதிய உறுதி கொடுக்கிறார்கள். திடப்படுத்துவோர் கிறிஸ்துவ சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுவதற்கு தேவையான கிறிஸ்து அறிவையும் பெற்றிருக்கிறார்கள் என்று திடமாய் அறிந்திருக்கிறபடியினாலே கடவுளின் ரகசியத்தை பரிமாறிக் கொள்வதற்கும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தேவ கிருபையிலும் பெருகவும் விசுவாசத்தை அறிக்கை விடுதலும் உறுதியாய் நிலைத்திருக்கவும் சகலவிதமான நற்காரியங்களுக்கு என்று பெருகும்படியாய் இறுதியிலே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் தமது பரிசுத்த ஆவியே தங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று இந்த கிறிஸ்துவ சபைக்கும் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது திடப்படுவதற்கான இவர்கள் இப்பொழுது சபையின் முன்னிலையிலே வந்திருக்கிறார்கள். இவர்கள் அறிக்கையின் பேரிலே விசுவாசம் என்னதென்று அறிந்திருக்கிறார்கள் என அனைவருக்கும் அறிந்து கொள்ளும்படி இவர்களை கிறிஸ்துவ போதகத்தின் முக்கிய அம்சங்களாக இவர்களுக்காக இவர்களுடைய சொல்லின் செயல் வழியாக இப்பொழுது சோதனை இவர்களுக்கு முன்பாக செய்யப்படும். எனவே இவர்களுக்கு முன்பாக இந்த திடப்படத்தினுடைய அறிக்கையின் சுருக்கத்தின் சோதனை இப்பொழுது இவர்களுக்கு முன்பாக செய்யப்படும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்தபோது ஞானஸ்தானத்தினாலே கடவுளுடைய கிருபையும் உடன்படிக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். அந்த உடன்படிக்கை என்னதென்று நீங்கள் தேவ வசனத்தின் உபதேசத்தினாலும் அறிந்திருக்கிறபடியால் கடவுளால் வைக்கும் உங்கள் விசுவாசத்தை இப்பொழுது பகிரங்கமாய் அறிக்கை பண்ணவும் அவரோடு செய்த உடன்படிக்கையின் புதுப்பித்து உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் எமைக்கென்று மறுமைக்கென்று உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பிரதிஷ்டம் செய்யவும் கடவுளுக்கும் இந்த கிறிஸ்துவ சபைக்கு முன்பாக கூடி வந்திருக்கிறீர்கள். ஆதலால் என்னோடு உங்கள் இருதயங்களும் சகல கிருபை உள்ள கடவுளிடத்தில் உயர்த்தி ஆண்டவருடைய திருச்சபையின் ஊழியக்காரனாகிய நான் அவருடைய நிலையிலே உங்களிடத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாய் பதில் சொல்வீர்களாக. அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஞானஸ்தானத்தினாலே திரேக கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இப்பொழுது கடவுளுக்கும் இந்த கிறிஸ்துவ சபைக்கும் முன்பாக புதுப்பித்து உறுதிப்படுத்தீர்களா? சவுண்டா சொல்லணும். பிசாசையும் அதன் எல்லாம் செயல்களையும் அதன் எல்லா வழிகளையும் விட்டுவிடுகிறீர்களா? பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? பரலோகத்தையும் குமாரனாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே பேரான குமாரனும் ரூபைத்து பிறந்து பரத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய கடவுள் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? சவுண்டை சொல்லுங்க.
பாவம். நீங்கள் இந்த சுவிசேஷத்தின் லுத்தரன் சுவிசேஷத்தின் அங்கத்தினராக இருக்க விரும்புகிறீர்களா? வேத புத்தகம் முழுவதும் கடவுளால் உள்ளுறுதி அருளப்பட்ட தேவ வசனமாகிய என்னதென்று வேதாகமத்தை ஆதாரமாய் கொண்ட லுத்தருடைய சிறிய கத்தேகேசனில் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொண்ட சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கின் போதகமும் உண்மையானதும் தவறட்டதுமாய் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? நீங்கள் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் விசுவாசத்தில் அறிக்கையிலே உறுதியாய் நிலைத்திருக்கவும் இந்த விசுவாசத்தை விட்டு விடாமலும் சகலத்தையும் சகிக்கவும் மரணத்தை கூட அடையும் மனதாய் இருக்கிறீர்களா? மனதாய் இருக்கிற கடவுளுடைய ஒத்தாசினாலே அப்படி செய்ய மனதாய் இருக்கிறேன். மேலும் திருவசனத்தை ஆதாரமாய் வைத்து உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இதற்கு இசைவாக நடத்துவார் என்று கிருபையின் எத்தனங்களாகி உபயோகிப்பதற்கும் சுறுசுறுப்பாகவும் கிறிஸ்துவ சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவும் விசுவாசத்திலும் வார்த்தையிலும் கிருபையிலும் மரண வரைந்தும் திரியேக கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைநிற்கவும் மனதாய் இருக்கிறீர்களா? தெய்வ கிருபையினாலே அப்படி செய்ய மனதாய் இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இவர்களுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். எனவே திருச்சபையின் ஒழுங்கின்படி இவர்களுக்கு திடப்படுத்தல் இப்பொழுது கொடுக்கப்படும். இவர்களுக்கு சோதனைக்குள்ளாக செய்ய போகிறார்கள். சரி, உங்களுக்கு சோதனைக்குள்ளாக செய்யப்பட்ட காரியங்களை இப்பொழுது நான் உங்களிடத்திலே நான் கேள்வி கேட்கிறேன். வேதாகம் மொத்தம் எத்தனை புத்தகங்கள்? பழைய ஏற்பாடு எத்தனை? புதிய ஏற்பாடு எத்தனை புத்தகங்கள்? 27. அதேபோல் 10 கற்பனை கடவுள் யார் இடத்துல கொடுத்தார்? எந்த இடத்துல கொடுத்தார்? சீனாய் மலை. எத்தனை கற்பலைகளில் கொடுத்தார்? முதல் பலைகளில் எத்தனை கற்பனைகளை கொடுத்தார்? 3. அதன்படி இரண்டாவது 7. விசுவாச பிரமாணம் எத்தனை பிரிவு? 3 பிரிவு. என்ன? அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசியா விசுவாச பிரமாணம், அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தில் உள்ளடங்கி இருக்கிற எத்தனை பிரிவுகள் இருக்கிறது? 3. என்ன? எனவே சபைக்கு முன்பாக இவர்களுடைய சாட்சிகள், இவர்கள் சோதனைக்குட்பட்ட வார்த்தைகளும் நம் முன்பாக அறிக்கை செய்தார்கள். எனவே இப்பொழுது பிள்ளைகளை நாம் திடப்படத்தினுடைய ஆசீர்வாதத்தை இவர்களை பெற்றுக்கொள்வதற்கு இவர்களை கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இவர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்வார்கள். முழங்கால் படிங்க. ரோசன், நீ பரிசுத்த ராபோஜனத்தினாலே கிறிஸ்துவின் திரு சரீரத்திலும் இந்த திரு இரத்தத்திலும் பங்கு உடையவராகும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டு திடப்படுத்துகிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய கடவுள் தமது ஞான அறிவு, அவருடைய கிருபையும் ஜெபமும் ஆலோசனையும் வல்லமையும் பரிசுத்தமாக்குதலையும் கடவுளுக்கு பயப்படுகிற இவற்றை யாவரையும் கடவுள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆம். ரெப்பேல், நீ பரிசுத்த ராபோஜனத்தினாலே கிறிஸ்துவின் திரு சரீரத்திலும் திரு இரத்தத்திலும் பங்கு உடையவராகும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினால் உன்னை ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கடவுளுடைய ஞானமாக இருக்கிற உங்களுடைய வாழ்விலே நீ விசுவாசத்தினாலே பலப்படுத்துவதற்கும் தேவ கிருபையின் வளர்வதற்கும்
உபத்திரத்திலும் பொறுமையாயிருப்பதற்கும் நித்திய ஜீவனை நன்னம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கும் பரமபிதாவாகி கடவுள் உங்களுடைய வாழ்விலே ஆவியானவரை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உன்னை புதுப்பித்து சுத்திகரித்துக் கொள்வாராக. ஆமென். மேத்யூ சாம்சன், நீ ராபோஜனத்தினாலே கிறிஸ்துவின் திரு சரீரத்திலும் திரு ரத்தத்திலும் பங்கு உடையாக்கும்படிக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கடவுளுடைய மகிமையே உன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்குள் தமது நித்திய மகிமையும் அவருடைய அழைத்தவராயிரண்டு கிருபாசரணமாகிய கடவுளும் தாமே உன்னை பரிபூரணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்தி விசுவாசனாலே நித்திய ஜீவனுக்கென்று உன்னை காத்துக் கொள்வாராக. ஆமென். கெவின் சாமுவேல், நீ ராபோஜனத்தினாலும் கிறிஸ்துவின் திரு சரீரத்தினாலும் திரு ரத்தத்தினாலும் பங்கு உடையாக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து உன்னை திடப்படுத்துகிறேன். உன்னில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் நாள் மட்டும் இதை நம்முடைய வாழ்விலே நடத்துவராக. ஆமென். திடப்படுத்தின் மூலமாய் திருச்சபைக்கு முன்பாக சோதனைக்கு உட்பட்டு ஆண்டவர் திருவசனமாகிய எத்தனமாகிய வார்த்தையை இவருடைய வாழ்வை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆட்டு மந்தையிலே இந்த நாளிலே பிள்ளைகளை இணைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். தன்னுடைய வளர்ப்பிலே கிறிஸ்துவுடைய அன்பையே ஆண்டவரே தன்னுடைய வாழ்வு முதற்கொண்டு அவர்களுடைய வாழ்வு எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை தந்து ஆண்டவரே இதோ கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அந்த கனியிலே ஆண்டவரே செடியாக செடியிலே கொடியாக ஆண்டவரே கிறிஸ்துவிலே இவர்கள் இருக்கும்படியாய் தந்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. திருச்சபையாக இவர்களுக்கு முன்பாக பொறுப்பாளர்களுக்கு முன்பாக இவர்களை திடப்படுத்தினதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வளர்கிற தருணத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற கல்விக்கு முன்பாக ஆண்டவரே எல்லாவற்றுமாய் அவர்களுடைய வாழ்விலே நீர் ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you. அன்பு பிள்ளைகளுக்கு கடைசியாக நமக்கு பாடல் பைபிளும் திருமறை பகுதியும் கொடுக்கப்படும். இப்பொழுது அவர்கள் நாம் பிரசங்க ஆரம்ப பாடலாக நாம் பாடுவோம். 264வது பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். பாடல் எண் 264வது பாடல்.
முதல் 2 கவியும் லாஸ்ட் 2 கவியுங்களை பாடபடி அன்பாய் கேட்டேன். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே எங்களுக்கு இறை தாரும் வாரும் சுத்த ஆவியே ஓமுடன் வெளிச்சமோ சீரோ ஜீவனோ வரும் எங்கள் நெஞ்சிலே நற்புத்தி தெய்வ பயமோ வர அதை நீர் குணப்படுத்தி தப்பு நினைவாகிய யாவையும் அதில் நீரே நீக்கும் தேவ ஆவியே சாகும் காலம் வந்தால் நாங்கள் நித்தியமாக மகிழ்ச்சியாய் வாழ போற மோட்சவான்கள் இந்த போ விசேஷமாய் நிச்சயத்தை நெஞ்சிலே தாரும் நல்ல ஆவியே ஆலிலை வரத்து காண சத்துவத்தின் ஆவியே பேயின் சூது எதிரான ஆயுதங்களை நீரே தந்து நாங்கள் நித்தமோ கட்டளை இடும். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் அருமையான இந்த தருணத்தின் வேளையிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அருள்வதாக. ஆமென். இந்த நாளுடைய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் நிருப பகுதியாக அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 21 உள்ள திருவாக்கு. பிரசங்கத்திற்கு மைய பகுதியாக இருக்கிற வார்த்தைகளை மாத்திரம் வாசித்து நாம் இறை தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அது 3-4வது வசனத்தையே நாம் ஒருமுறை வாசித்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளையும் பேச தொடங்கினார்கள் என்றார் என்பதே. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த கடவுளே, உம்முடைய திருவார்த்தையின் அருளான வார்த்தையை கேட்பதற்கு எங்களுடைய மனங்கள் சிந்தனைகள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே ஒரு விசையாய் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. பேசுகிற வார்த்தை ஆண்டவர் உம்முடைய வார்த்தை கேட்கிற இருதயமாய் இருக்கிற நாங்களும் விசுவாசத்தோடு பார்க்கும்படியாய் தந்து எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே வெளிப்படுங்க, வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு திருச்சபையில் உள்ள பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் எம்பெருமானாகிய இயேசுவின் அன்பினாலே இந்த ஓய்வு நாளில் உங்களை அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். குறிப்பாக திடப்படுத்தப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அன்பார்ந்தவர்களே, அன்பான வார்த்தையே வாழ்விலே கிறிஸ்துவ அன்பிலே பெற்றிருக்கிற நாமும் ஒவ்வொரு நிலையிலே அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டு வருகிறோம். அப்படி புதுப்பித்து கொண்டு வருகிற நம்முடைய வாழ்க்கை ஒரு வார்த்தையின் கேள்வியின் வழியாக உங்களிடத்திலே கேள்வி வைத்தால் உங்களுடைய உள்ளங்கள் எப்படி அதை பிரதிபலிக்கும் என்று பார்க்க, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக அந்த கேள்வியின் வழியாக நம்மை பார்க்க தூண்டும். நான் கேட்ட கேள்வியின் வழியாக, அதாவது கேட்க போகிற கேள்வியின் வழியாக ஒருவேளை நீங்கள் யதார்த்தமான பதிலும் இருக்கலாம், அதுக்கு தானே உள்ளத்திலே ஆலயத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். என இப்பொழுது நான் கேட்கிறேன், கடவுளை நாம் நம்புகிறோமா? நம்ப வசதி தானே நான் ஆலயத்துக்குள்ளாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் உங்களை நம்புகிறாரா? கடவுள் உங்களை நம்புகிறாரா? நான் நம்பிக்கை வைத்தாதானே அவர் நம்புவார். சில வேளையிலே நம்முடைய நம்பிக்கையானது எப்படி இருக்கும் என்பது நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும். நாம் நம்பிக்கையின் வாழ்க்கையிலே கடவுளோடு இணைந்திருந்தோமானால் கடவுள் நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையின் வழியை ஆண்டவர் காண்பிப்பார். எனவே நாம் கடவுளை நம்புகிறோமோ இல்லையோ, ஆனால் கடவுள் நம்மை நம்புகிறார். நான் நம்புகிறோமோ இல்லையோ, கடவுளை நம்புகிறோமோ அல்ல, ஆனால் கடவுள் நம்மை நம்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் கடவுள் என்ன பண்ணுகிறார்னா, he has the giving me another day. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கடவுளை இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் கடவுளை நம்புகிறோமோ அல்ல, நம்புகிறோமோ இல்லையோ, அது ரெண்டாவது பட்ட விஷயம். ஆனால் கடவுள் நம்மை நம்புகிறார். நம்புகிறபடியினால தான் இன்னொரு நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் அவரை நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். நாம் விரும்பி செயல்களால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கடவுள் விரும்பியதை செய்ய அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் 3 காரியத்தை இதன் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக ஒருமனப்பட வேண்டும். சபைக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒருமனப்பட வேண்டும். இரண்டாவது, ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். மூன்றாவது, சபைக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். சபைக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். முதலாவது பார்த்தோமானால் கடவுள் சொல்கிறார் ஒருமனப்பட வேண்டும் என்பதுதான். கடவுளுடைய விசுவாச வாழ்க்கையில் ஒருமனப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தையே, மனம் ஒன்றி நிற்க வேண்டும், மலர் ஒன்று பூக்க வேண்டும், மின்னல் போல வெளிச்சம் பாய வேண்டும், மீன்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும். எனவே சபை மக்களாக நாமும் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். எப்படி ஒன்று கூட வேண்டும் என்றால், நாம் விரும்பிய கடவுளை அண்டிக் கொள்ளவில்லை, கடவுள் நம்மை விரும்பியதான் ஆண்டவரிடத்தில் அண்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான். அதனால தான் இங்கு பார்த்தோமானால், இங்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் பார்த்தோமானால், கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற போது அவர்களுடைய எண்ணங்கள் ஒருமனப்படுகிறது. அதனால தான் பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்போ ஒருமனப்பட்டார்கள். ஏன் ஒருமனப்பட வேண்டும் அவர்கள்? சரி, இந்த பகுதிக்கும் இங்கே இருக்கிறவருடைய சிந்தனைக்கும் டிஃப்ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஒருவேளை இவர்கள் பாரம்பரிய எண்ணத்தோடு ஒன்று கூடினார்களா, இல்லை கிறிஸ்துவுடைய அன்பினாலே
இழக்கப்பட்டு அவர்கள் ஒன்று கூடினார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், யூத வழக்கத்தின்படி பாரம்பரியம் என்பது, அதாவது எங்கே இருக்கிற ஆண் மக்கள் எல்லாம் எங்கே வர வேண்டும்? ஜெருசலேமுக்கு வர வேண்டும். பண்டிகை நாட்களுக்கு இருக்கிற இடங்கள் ஜெருசலேமுக்கு வர வேண்டும். அப்போது வருங்கிற போது கடவுளால் வசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு சொல்லப்பட்டுகிற 7 பண்டிகைக்கு அவர்கள் முன்குறிக்க வேண்டும். 7 பண்டிகை அப்படி இருக்க வேண்டும். ஒன்று இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கடவுளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வெறுங்கையாய் வராமல் ஆண்டவருடைய அன்பிலே ஆண்டவருக்கென்று படைக்கிற படைப்பின் கையாக வர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியாக வர வேண்டும் என்று இப்படிப்பட்ட கட்டளையே யூத வழக்கத்தின்படி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், 7 பண்டிகை என்பது யூதர்களுடைய பண்டிகை 7 பண்டிகை. ஒன்று சபத், அதாவது ஒவ்வொரு வாரம் 7வது நாளிலே ஆண்டவரை என்ன பண்ணோம்? அனுசரிக்க வேண்டும். அது ஒரு பண்டிகையாக என்ன பண்ணுறாங்க? செலிப்ரேஷன் செய்கிறாங்க. இரண்டாவது ரோஸ் ஹொஹானா என்ற ஒரு பண்டிகை, யூதர்களின் புத்தாண்டு என்று. அதை எப்போ கொண்டாடுவார்கள் என்றால், இலை உதிர காலத்திலே, வசந்த கால ஸ்ப்ரிங் டேஸ், அந்த காலங்கள் வழியாக அதை என்ன பண்ணுவாங்களா அந்த இடத்துல கொண்டாடுவார்கள். அப்போது 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, சுக்கேட் என்கிற ஒரு பண்டிகை, இஸ்ரவேல் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து 40 ஆண்டுகள் வேரூன்றி அதாவது நிற்கிற போது 7வது நாள் விடுமுறை என்ற ஒரு தருணத்தை கொண்டு வந்தார்கள். அப்போ அதுவும் ஒரு பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்னொரு பண்டிகை, 4வது பண்டிகை பூரீம் என்கிற ஒரு பண்டிகை. யூதனுடைய, அதாவது எஸ்தர் புத்தகத்திலிருந்து வெளிப்பட்ட, அதாவது அந்த எஸ்தர் புத்தகத்திலிருந்து வரும் ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை கூட கொண்டாட வேண்டும். 5வது பஸ்கா பண்டிகை, எகிப்திலிருந்து யூதர்கள் வெளியே வந்ததை குறித்து 8 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு எங்கே வர வேண்டும்? எருசலேமுக்கு வர வேண்டும். பஸ்கா பண்டிகை. இன்னொரு பண்டிகை என்னென்றால் பெண்டெகாஸ்ட் பண்டிகை. அந்த பண்டிகை எதை குறிக்கிறது என்றால், மோசேவின் சட்டம் முதன்மையாய் விழாக்களில் அது பண்டிகையாக கொண்டாட வேண்டும். அது நாம் பார்த்தோம்னால் யாத்திரையாகமம் 23, லேவியராகமம் 23, உபாகமம் 16 ஆகியுள்ள வசனங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. 7வது பாவ நிவிர்த்தியின் நாள் என்று ஒரு பண்டிகை இருக்கிறது. இந்த பண்டிகை பாவ நிவிர்த்தி நாள் செய்ய வேண்டும் என்று வருடத்தின் ஒரு முறை புனிதமான நாளாகிய இவர்கள் அனுசரிக்க எருசலேமுக்குள்ளாக வர வேண்டும். எனவே 7 பண்டிகையில் அவர்கள் கொண்டாட வேண்டும். இந்த 7 பண்டிகைகளை பார்க்கிற போது இன்று இந்த பண்டிகையின் பெந்தெகோஸ் பண்டிகை என்பது இங்கு எல்லோரும் ஒருமுகப்படுத்தும்படியாய் எல்லோரும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வருகிறார்கள். அதனால தான் இங்கு பார்த்தோம்னால் இந்த பெந்தெகோஸ் பண்டிகை கிரேக்க மொழியிலே 50வது நாள் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, திருச்சபை இன்றைக்கு தான் பிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை இன்றைக்கு தான் பிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. எனவே 7 வாரம் கழித்து, அதாவது அவர்களுடைய வாழ்விலே உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை இந்த பண்டிகையுடைய வழித்தென்றல் அவர்கள் சொல்கிறார்கள். படிங்க. உபாகமம் 16 9 முதல் 12 வரை. உபாகமம் 16 9 முதல் 12 வரை.
ம் அவர் எப்படி சொல்கிறார்? 7வது வாரம் கழித்து அவர்கள் பயிர் அறுக்க அந்த 7வது வாரத்தின் வழியாக படைத்திருக்கிற காணிக்கைகளை எங்கே கொண்டு வர வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக முகமலர்ச்சியோடு கொண்டு வர வேண்டும். அப்போ இந்த பண்டிகைக்கும் கிறிஸ்துவுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது என்று பார்த்தோம்னால், சென்ற வாரத்தின் வழியாக பரத்துக்கு ஏறினார். 40 நாள் பரத்துக்கு ஏறினார். பரத்துக்கு ஏறின போது அங்கு தன்னுடைய சீடர்கள் 120 பேர் ஒன்றாய் கூடி ஒருமனப்பட்டு எகிப்திலே தங்கியிருக்கிறார்கள். எகிப்திலே தங்கியிருக்கிற போது இவர்கள் எல்லோரும் எகிப்திற்கு மறுபடி தன்னுடைய இல்லத்துக்கு போக வேண்டாம். ஏனென்றால் இந்த திருச்சபையினுடைய 50வது அதாவது பெண்டிகாஸ் சண்டே வருகிற போது இவர்கள் இந்த நாமத்தையோடு கடவுளுடைய வெறுங்கையாய் வரக்கூடாது என்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கூடியிருக்கிற போது இவர்கள் மாத்திரம் ஒரே ஒரு இல்லத்தில் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இல்லம் நமக்கு நன்றாக தெரியும். அவர் கடைசியாக ராபோசனுக்கு ஏற்படுத்தப்பட்ட இல்லம் அது. அந்த இல்லத்திலே இவர் ஒன்று கூடியிருக்கிறார். அப்படி இருக்கிற போது அந்த 10வது அதாவது அவர் பரத்துக்கேறின அந்த 10வது நாளில் ஒன்று கூடி இவர்கள் தன்னுடைய ஆண்டவருடைய அன்பு ஐக்கியத்தையும் அவருடைய உள்ளாங்க இருக்கிற வேத வார்த்தையும் ஆவியானவரை கொண்டு அவர்கள் மத்தியில் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. எனவே தான் ஈஸ்டருக்கு பிறகு வருகிற 50வது நாள் என்று சொல்லி உலகம் முழுதும் இதை இப்பண்டிகையை இங்கு பெண்டிகாஸ் சண்டே என்று திருச்சபையின் பிறந்தநாள் என்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டிருக்கிற பண்டைக்கு முன்பாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒருமனப்பட்டு இருக்கிறார்கள். ஒருமித்து ஒரு மனம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏன் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்று பார்த்தோமானால், ஆரோகணா சங்கீதம் 123 ஆரோகணா சங்கீதம் என்கிற ஒரு சங்கீதம் இருக்கிறது. அது பாரம்பரிய சிந்தனை அதுதான். இங்கு சகோதரர்களாக என்று சொல்லி 12 பேர் அழைக்கப்பட்ட கடவுளுடைய நாமத்திற்காக இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற போது, அந்த ஒருமுகப்படுத்திருக்கிற போது 120 பேராய் கூடி இருக்கிற போது அந்த சமயத்தில் இந்த சங்கீதத்தை நினைக்கிறார்கள். 133ஆம் சங்கீதம் என்ன? 133ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன? இதோ சகோதரரே, அப்போ அவருடைய உள்ளங்கள் பாருங்க, இந்த ஒருமித்து இருக்கிற எண்ணங்கள், இந்த சகோதர ஒற்றுமை எதுக்குள்ள வருகிறது? கிறிஸ்துவ அன்பு என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளாக வருகிறது. அப்ப நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில், அப்போஸ்தலர் 1:14, ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அந்த சகோதர ஒற்றுமை, அந்த சகோதரக்குள்ள இருக்கிற காரியத்தை ஒருமனப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். ஒருமனப்பட்டு இருக்கிற போதுதான் இவருடைய உள்ளங்கள் இங்கு பரவசம் அடைகிறது. அதனால்தான் எருசலேமில் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற போது அப்பொழுது பலத்த காற்று இவர்கள் மேலே வீசுகிறது. பலத்த காற்று வீசுகிற போது அவருடைய ஒருமன சிந்தனை அவர்களுடைய உள்ளத்தில் பரவசமாகிறது. 3வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:3. அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் இவர்களுக்குள் காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து இருக்கிறது. அப்போ அவருடைய அந்த ஒருமனப்படுகிற சிந்தனை அவருடைய வாழ்வில் வருகிற போது அவருடைய நாவுகள் எப்படி இருக்கிறதுன்னா, அக்கினிமயமான நாவுகளைப் போல அவருடைய நாவுகள் இருக்கின்றன. அந்த நாவுகள் அவர்களுடைய உள்ளங்களில் பலப்படுத்துகிற வார்த்தை வெளிப்படுகிறது. பலப்படுத்துகிற வார்த்தை வெளிப்படுகிறது. எப்போ ஒருமனப்படுகிற ஆவி, ஒருமனப்படுகிற சிந்தனை, ஒருமனப்படுகிற நிழல் அவருடைய வாழ்வில் இருக்கிற போது அவருடைய சிந்தனை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய அக்கினிமான நாவு ஆவியானவர் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆவியானவரை கொண்டு பேசுகிற வார்த்தை பாருங்க, அங்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
34 அப்போஸ்தலர் 2:44-45 பார்க்கிற போது அந்த ஒருமனப்படுகிற ஆவி வருகிற போது அவருடைய உள்ளம் பேசப்படுகிற ஆவி பாருங்க. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து அனுபவித்தார்கள். அந்த ஒருமுகப்படுத்துகிற ஆவியருடைய உள்ளங்கள் வருகிற போது மனம் ஒன்றே ஆகி போயிடுச்சு, ஒரே ஒரு மனமாக ஆகிப்போச்சு. அப்போ அவருடைய உடைமைகளோ அவருடைய ஆஸ்தியோ அந்தஸ்தோ எல்லாமே என்ன ஆகிப்போச்சு, ஒரு மனமாகி போச்சு. எதற்குள்ளாக அந்த ஒருமனப்பட ஆவி தாம் உள்ளத்திலே வருகிற போது, அந்த பெண்டிகாஸ்ட் சண்டைக்கு முன்பாக வருகிற போது, அவர்களுடைய வாழ்விலே ஆவியானவர் வழி நடத்துகிற போது அவர்களுடைய சிந்தனை ஒருமுகப்பட சிந்தனையாய் மாறியது. அதனால தான் இங்கு நாம் பார்த்தோம், எபேசியர் 4:3 அங்கு வசனம் வாசிங்க. எபேசியர் 4:3 சவுண்டா படிங்க, நீங்க படிங்க. ஆமாம், அவர்களுடைய சிந்தனை எப்படி மாறிச்சுன்னா ஆவியின் ஒற்றுமைக்கான ஒரு சிந்தனையாய் அவருடைய உள்ளங்கள் மாற்றப்பட்டது. ஆவி அருளப்பட்ட அற்புதங்களில் அனைவரும் மேலும் அவர்கள் மேலே பொழிந்து ஆயிற்று. அப்போ பொழிந்து இருக்கிற போதுதான் அங்கே பார்த்தோம்னா பலத்த காற்று சடிதில் முழக்கமாய் அந்த வீடு முழுவதுமாய் நிரப்பிற்று. அப்போ வீடு முழுவதுமாய் நிரப்பிட்ட போது அக்கினிமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் பலம் பெற்ற போது ஒருமனப்படுகிறார்கள். ஒருமனப்பட ஆவி ஒரு மனதாக இருக்கிற போது தான் அப்படி உள்ளம் பேசப்படுகிறது. எப்பவுமே ஒன்று என்னன்னா, நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய நாமம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தால் நிச்சயம் நமக்கு அது ஒரு தைரியத்தை கொண்டு வந்து ஆவியானவர் கொண்டு வெளிப்படுகிற வார்த்தையாய் பேச முடியும். எந்த இடத்துலையும் தைரியமாய் நாம் பேச முடியும். அப்போ ஆவியானவருக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருந்தோமானால் நிச்சயம் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முதலாவது பார்த்தோம்னால் ஒருமனப்பட்டு இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கிற போது அந்த ஒருமனப்படுகிற சிந்தனை எதுக்குள்ளாக இருந்தார்கள் என்று பார்த்தோம்னால் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்போ ஒரு மனம் என்பது பிரியல, அவர்கள் என்ன இணைந்திருக்கிறார்கள், ஜெபத்துக்குள்ளாக தரித்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதனால தான் 15 முதல் 13 அதாவது 18 வரை நாம் பார்த்தோமானால் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்களில் அந்த தரித்திருக்கிற வாய்ப்பு ஜபத்தினுடைய நிலை அங்கே பேசப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய எதையும் வெவ்வேறாக இருந்தாலும் கிறிஸ்து என்கிற ஒருமனப்படுகிற சிந்தனை ஜபத்தின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அப்போ நம்ம இருதயம் வேற, அவங்களுடைய இருதயம் வேற, உங்களுடைய இருதயம் வேற. இப்படி இருக்கிற சமயத்தில் கிறிஸ்து என்கிற வார்த்தை இருதயத்திலே ஒன்றிணைந்தோமானால் அது ஒருமனப்படுகிற எண்ணங்களுக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக கொண்டு வர முடியும். அப்போ அந்த ஒருமனப்படுகிற என்ற எண்ணம் ஜபத்திலே தரித்திருக்க முடியும். அதனால தான் இங்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒருமனப்படுகிற ஜபங்கள், அதாவது ஜபம் இல்லாத ஒரு வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இங்கு பார்த்தோம்னால் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1:44 அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தரித்திருந்தார்கள். எப்படி 120 பேர் பாருங்க, இருதயம் வெவ்வேறாக இருந்தது, ஆனால் 120 பேரும் ஒரே மனமாக இருந்தது. அங்கே பார்க்கிற போது 120 பேரும் ஒரே குடும்பத்தின் வழியாக இருக்கிறாங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, 17 விதமான நாட்டுத்தார் இருக்கிறாங்க, 17 விதமான மொழிகள் பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க, 17 விதமான கல்ச்சர் இருக்கிறாங்க, கலாச்சாரத்தின் பகுதியில் இருக்கிறாங்க, 17 விதமான சிந்தனை இருக்கிறது, அங்கே 17 விதமான தொழுகை முறை இருக்கிறது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துக்குள் ஒற்றுமையாக ஜபத்திலே தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஜபம் என்கிற சிந்தனை ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றும். ஜபம் என்கிற சிந்தனை வாழ்வை மாற்றும், அவருடைய கலாச்சாரத்தை மாற்றும், அவருடைய சிந்தனை மாற்றும். பேசுகிறாங்க, இவங்களெல்லாம் கலிலேயர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லுகிற போது கலிலேயர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும், இவருடைய தோற்றம் வேற. ஆனால் கடவுளோடு இணைந்திருக்கிற போது அவருடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ ஜபத்தோடு தரித்திருக்கிற போது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. எனவே தான் நீங்கள் வேதத்தில் கூட பார்த்தோம்னால் கடவுளோடு இணைந்திருக்கிற ஜபங்கள், அவரோடு செய்கிற ஜபங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 பார்க்கிற போது அன்னாள் ஜபம் செய்தாள், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சாலமோன் ஜபம் செய்தான். இங்கே தாவீது பார்க்கிறோம், அதாவது 109ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அவன் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்கென்று ஒவ்வொரு நேரத்தில் அவன் ஜபத்தின் வழியாக வழி நடத்தினான். தானியேல் பார்க்கிறோம், தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கடவுள் தானியேல் வழியாக 3 முறை தானியேல் ஜபம் செய்தான். அப்போ ஜபத்தினுடைய வழிபாடு வாழ்க்கை மாற்றம். ஜபத்தினுடைய வழிபாடு வாழ்க்கை மாற்றம். வாழ்க்கை மாற்றம். நான் ஜபத்தினுடைய வழிபாடு அதுதான். ஒருவேளை நான் உன்னிடத்தில் இந்த டேப் என்னிடத்தில் இருக்கிறது, நான் உண்மையாகவே நான் சொல்லுகிற ஜபத்தினுடைய வழிநடத்தான். அண்ணனிடத்திலே பிரின்ஸ் இடத்திலே நான் சொல்லி கொண்டிருந்தேன், டேபுடைய இது எனக்கு சரியான எழுத்துக்கள் சரியான இதில் வரல, அது எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க டேப் ஒன்று வாங்குங்க, அது எவ்வளோ இருக்குது பாருங்கன்னு சொன்னோம். ஆனால் சொல்லிட்டு தான் இருந்தேன். சொல்லிவிட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே என்ன சொன்னேன்னா, இவ்வளோ இருக்குது, நீங்கள் 2500 மாதந்தோறும் கட்டினா இஎம்ஐயில் கட்டினா அது நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஆப்ஷன் சொல்லிகிட்டே இருந்தான். சொல்லி முடிச்சுட்டு ஃபோனை வைக்கிறோம், முடிச்சுட்டு உடனே அடுத்த செகண்ட் இன்னொரு ஃபோன் வருது. நம்ம ஜபத்தோடு தான் இதையெல்லாம் செய்கிறோம். ஜபத்தோடு செய்கிற போது அந்த ஜபத்தினுடைய தேவை பாருங்கள். ஜபத்தோடு தேவை இருக்கிற போது அதை முடித்து உடனே சொல்லிவிட்டு உடனே எனக்கு கால் வருகிறது நம் சுகுமார் அண்ணன் இடத்துல. அவருக்கு எனக்கு இந்த டேபை குறித்து நான் எதுவும் பேசவே இல்லை. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி என் பிள்ளைங்க உங்களுக்கு டேப் ஒன்று வாங்கி தராங்க சொல்கிறாங்க, ஐயரே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சொல்லிய பிறகு 5 நிமிடம் கழித்து அந்த 5 நிமிடம் கழித்து ஃபோன் வருகிற போது சர்ப்ரைஸாக அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த டேப் எடுத்து கையில் கொடுக்குறாங்க, பிள்ளைங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவைகளை சந்திக்கிற கடவுளாக இருக்கிறார். அதனால தான் இங்கே பார்த்தோம்னால் இங்கே தேவைகளை சந்திக்கிற ஒரு சூழல் ஆண்டவர் நமக்கு முன்பாக கொடுக்கிறார். அன்னாளுடைய தேவையை சந்தித்தார், இங்கு சாலமோனுடைய தேவையை சந்தித்தார், இங்கு தாவீதுடைய தேவைகளை சந்தித்தார், இங்கு தானியேலுடைய ஜபத்தின் வழியாக வழித்தோன்றலை சந்தித்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருமனப்படுகிற ஜபங்களுக்கு வழியாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் கடவுள். அதுதான் இந்த ஒருமனப்படுகிற ஆவி. அதனால தான் இங்கு பார்த்தோம்னால் அவருடைய உள்ளங்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் பேச தொடங்க ஆரம்பிக்கிற போது இவர்கள் எல்லோரும் ஏவலமாய் சொல்லுகிறார்கள். இந்த சமயத்தில் இவர்கள் உலாறிக்கொண்டு இருக்கிற இந்த சூழலுக்கு மத்தியிலே மதுபானம் இவர்கள் அறிந்துவிட்டு இப்படிப்பட்ட நிலையில் பேசுகிறார்களா என்று சொல்லி கேட்கிற போது அங்கே பேசுகிற போது அப்பொழுதுதான் எழுந்து அவர்களுக்கு முன்பாக இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழலாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழலில் பார்க்கிற போது அவர்கள் பேசுகிற வார்த்தை அவருடைய ஜென்ம பாஷையில் பேசுகிற போது அந்த ஜென்ம பாஷை ஜபத்தின் வழியாக கேட்கிற போது அவருடைய ஆவியானவர் அவரை கொண்டு வெளிப்படுகிறார் என்று பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளாக வெளிப்படுகிற காரியம் நாம் ஒருமனப்பட ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த ஜபத்தின் வழியாக 17 விதமான நாட்டத்தார் பேசி கொண்டிருக்கிற போது இவர்கள் பேசுகிற வார்த்தையானது தன்னுடைய சொந்த மொழியிலே அவர்கள் பேசுகிறார்கள். சொந்த மொழிக்கு முன்பாக அவர்கள் வெளிப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. பேசுகிற போது மதுபான அறிந்து இவர்கள் வழியே பேசுகிறார் என்று சொல்லுகிற போது அதற்கும் அவர்கள் சொல்லுகிறார். இந்த தரிசனம் எங்கே நிறைவேறுது என்று பார்த்தபோது யோவான் அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போது 12 முதல் 15 வரை உள்ள திருவாக்குகள் இங்கு சொல்லுகிறார். எல்லோரும் பெருமித்து சந்தேகப்பட்டு பரியாச பண்ணுகிறார்கள். அப்பொழுது பேதுரு உரைத்த சத்தமாய்
யூதர்களே, ஆ ஆ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆ ஆ ஆமாம். இப்போ என்ன, அவருடைய உள்ளங்கள் பார்க்கிற போது திசைகள் மாறுகிறது. ஆனால் திசைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபத்தின் வழியாக சாட்சி கொடுக்குறார்கள். அப்போ அவங்களுக்கு சாட்சி கொடுக்குற போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது வெடிந்து 3ஆம் மணி வேளையிலே இருக்கிறது. பொழுது வெடிந்த நிலையிலே மதுபானத்தை அறிந்திருப்பார்களா? அதுவும் எந்த இடம்? கடவுளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக இந்த இல்லத்திலே அவர்களுடைய சிந்தனை ஆண்டவரினுடைய ஆவியானவர் கொண்டு பேசுகிற போது இது ஏவேலுடைய தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்பட்ட வார்த்தையே என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு ஜெபத்தின் மூலமாய் வெளிப்பட்டார் என்று பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாய் வெளிப்பட்டது போல அவர்கள் எழுந்து நின்று, இந்த 120 பேரும் எழுந்து நின்று அங்கு சபையா என்கிற பிறந்த சபைக்கு சாட்சி கொடுத்தார்கள். பிறந்த சபைக்கு சாட்சி கொடுத்தார்கள். சபை பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் அங்கிருந்து தான் சபை என்ன ஆகுது? உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கப்படுகிற சபை தான் இங்கு சாட்சி கொடுக்கிற சபையாய் மாறினது. எனவே அங்கே வைத்த தீயானது இன்றைக்கு வேலூர் கிரைஸ்ட் லூத்தரன் திருச்சபை வரையும் அந்த சபையினுடைய தாக்கம் உருவாக்கப்பட்டது. எனவே கடவுள் இங்கு நாம் பார்த்தோம்னால் இன்றைய சூழலுக்கு முன்பாக நாம் சபைக்கு சாட்சியாக வாழ வேண்டும். சபைக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம்னால், இங்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரை நாம் பார்த்தோம்னால், இங்கு 500 பேர் ஒன்றாய் கூடினார்கள். இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் எத்தனை பேர்? கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 150 பேர் கிட்ட நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருடைய எண்ணங்கள் தான் சபையின் சாட்சியை வெளிப்பட முடியும். சபையினுடைய சாட்சியை வெளிப்பட முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் சபையினுடைய சாட்சி வெளிப்பட முடியும்? ஒரு தீ தான். ஒரு காட்டுக்கு ஒரு தீயை கொளுத்தி வைத்தால் அவ்வளோதான், காடே என்ன ஆகும்? எரிந்து போகும். விசுவாசம் என்கிற அந்த தீயானது கடவுள் நமக்கு சபைக்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சபையை நாம் எந்த சாட்சிகள் வழியாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? இங்க பேதுரு சாட்சி கொடுக்கிறான். இங்க பேதுரு சாட்சி கொடுக்கிறாரு. நீங்க அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம்னா, முதல் வசனத்திலே வழியாக பார்த்தோம்னா சாட்சி கொடுக்கிறான். 4வது அதிகாரத்திலும் சாட்சி கொடுக்கிறாரு. இங்க பார்த்தோம்னா, இங்கு இந்த 500 பேரும் சபையின் ஒருமுகமாக சாட்சி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம்னால், நம்முடைய சாட்சி சபையை குறித்து அல்ல, கடவுளை குறித்து அல்ல, நம்மை கொண்டு நம்மை சாட்சியாக வாழ்வதற்கு இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். அப்போ கடவுள் இங்கு சொல்லுகிற சாட்சியானது இதுதான். அதனால தான் மோசே இடத்துல 2 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுளுடைய ஆவினாலே பேசப்பட்டு இருக்கிற போது தான் சுயநலத்தோடு வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க? மோசே இடத்துல முறையிடுகிறார்கள். அந்த சுயநலம் என்பது சபைக்குள்ளாக இருக்கிறது. அந்த சுயநலம் ஆண்டவருடைய ஆவியானவருக்குள்ளாக சபைக்குள்ளாக இருக்கவே கூடாது. இன்றைக்கு சாட்சி ஒருமுகப்படுகிற சாட்சியாக இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே பார்த்தோம்னால் ஆண்டவர் சொல்ற கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கிற போது, இங்கு படிங்க, கலாத்தியர் 2:20. பிழைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு கல்வியிலே ஞானம் படைத்த பவுல் கலாத்தியர் திருச்சபைக்கு எழுதுறாரு. கிறிஸ்துவிலே அந்த வாழுகிற சாட்சி பாருங்க. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சாட்சி அவன் இருக்கிறான். நான் பிழைத்திருக்கிறது,
இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறோம். ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். அப்போ என்ன சொல்றாருன்னா, பிழைத்திருக்கிறது கிறிஸ்து வழியாக தான், என்னுடைய சரீரப்பிரகமான பிழைப்பு அல்ல என்று சொல்லி கிறிஸ்துவ மையப்படுத்துகிறார். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவ மையப்படுத்துகிறோமா? சபைக்குள்ளாக சாட்சி என்பது ஒருமுகப்படுத்துகிற சாட்சிக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சாட்சி என்பது இங்கு சபைக்கு மாத்திரமல்ல, குடும்பத்தையும் சாட்சி தான். நம்முடைய குடும்பம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு மற்றவர்கள் முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆலயத்துக்குள்ள சாட்சியாக கடவுள் வைத்திருக்கிறார். இந்த அழைக்கப்பட்ட சாட்சிக்குள்ளாக உங்களையும் என்னையும் கடவுள் அழைத்து வந்திருக்கிறார். இந்த சாட்சியை கடவுள் நமக்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சாட்சிகளாக வாழுகிறோம் என்பதை தான் கடவுள் இந்த நாளிலே நம்ம இடத்திலே கேள்வியாக அவர் வைக்கிறார். எனவே கடவுளுடைய அன்பையும் சாட்சியும் பிடித்து கொண்டு கிறிஸ்துக்குள்ளாக வாழுகிற நாமும் சிலுவை கொண்டு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். எனவே இந்த பெண்டிகாசு சண்டேயிலே அவர்கள் ஒன்று கூடி கிறிஸ்துவை சாட்சி கொடுத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு நாமும் என்ன பண்ணோம்? சாட்சி கொடுக்க வேண்டும். உண்மையாகவே இந்த நாளிலே அன்பு பிள்ளைகள், வாலிபர்கள் இன்றைக்கி செம்பேடு பகுதி போனார்கள். காலை வேளையிலே ஆயத்தமாக சர்வீஸுக்கு போனாங்க. அங்கே சர்வீஸுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த சர்வீஸில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு அங்கு இருக்கிற வாலிபர்களை தொட்டார்கள். வாலிபர்களை உட்கார வைத்து அவர்களுக்குள்ளாக இருக்கிற அங்கே எத்தனை வாலிபர் இருக்கிறார்களோ அந்த சாட்சியினுடைய அனுபவத்தையும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் அங்கும் இங்கும் வேறு இடங்களுக்கு போவதற்கு ஒவ்வொரு சபைக்கு சென்று அங்கே இருக்கிற வாலிபரை கூட்டினார்கள். எனவே இந்த நேரத்திலே சபையினுடைய சாட்சி இதுதான். நாம் இங்கே அமர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு அன்பையே சபைக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது? வைத்து கொள்ளக்கூடாது. அதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் சபைக்கு சாட்சியாக இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேரோ செய்யோ, நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி சிறப்பு ஜெபம் தேவையுள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளும் திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற திரு நெல்சன் ஐயாவும் திருமதி குமாரி அம்மாவும் கடவுள் ஈவாய் 50 ஆண்டை ஆண்டவர் இந்த வெட்டிங் ஆனிவர்சரியிலே கடவுள் இணைத்ததை கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவர்களுடைய வாழ்விலே இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் சாமி.
ஆசீர்வாதத்தின் வழியாய் பெற்றுக்கொண்ட நாளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளிலேயும் உடைய கரம் எங்களோடு இருந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. கடவுளால் கொடுக்கப்பட்ட பிறப்பின் நாளும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இதோ திருமண வாழ்வை இணைத்த நாளாக என்று சொல்லி இந்த ஜபத்தின் வழியாக வந்து நின்று கொண்டிருக்கிற திரு நெல்சன் ஐயாவும் திருமதி ஆண்டவரை குமாரி அம்மாவையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. கடவுளுடைய ஈவாய் ஆண்டவரே உடைய ஆசீர்வாத நிறைவாய் தாங்க. கொடுத்திருக்கிற இரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வையும் உம்முடைய கரம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தர் இம்மட்டமாய் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரே ஆண்டு காலமாய் உம்முடைய கரம் அவர்களோடு வந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. எத்தனையோ பேடுகள் ஆண்டவர், எத்தனையோ மேடுகள், எத்தனையோ பள்ளங்கள், எத்தனையோ ஆண்டவரை சரீர பலவீனங்களும் எல்லாவற்றுமாய் நீர் ஆண்டவரை காத்து உம்முடைய கரம் அவர்களை வழிநடத்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. இந்த நாளிலும் உம்முடைய கரம் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிற போது உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரம் உங்களோடு இருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. தொடர்ந்து நாம் பொதுவான ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனப்புத்திராலும் அனைவரும் அசைக்கப்படத்தக்கவரே, நீர் ஆதரும் புண்ணியம் பாத்திரமில்லாத எங்களை தந்த கணனற்ற ஆத்மா சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றிகளும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய இரட்சணை வசனத்தை உம்முடைய வீட்டிலிருந்து பரிசுத்த உள்ளத்தோடு எங்களுக்கென்று சுத்தமாய் காப்பாற்றி விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவருடைய போதகத்தை உலகமெங்கும் ஆண்டவரை வல்லமையோடு பிரசங்கிக்கிற உம்முடைய போதகர்களையும் உம்முடைய ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே உம்முடைய கருத்தை கொண்டு திருச்சபையிலே கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சாமி. கடவுளுடைய ஈவாய் ஆண்டவரை திருவார்த்தையின் வழியாக ஆண்டவரே தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களுடைய உள்ளங்கள் தம் உள்ளத்தில் ஏவுகிற ஜபங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. அந்த ஜபத்துக்குள்ளாக இருக்கிற தீராத துன்பங்களும் தன்னுடைய வாழ்வின் முன்னிலையில் இருக்கிற ஆபத்து காலங்களில் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை இரட்சிக்கவும் பாதுகாவலருமாய் இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய திருச்சபையினுடைய உறவுகளுக்கு முன்பாக ஐக்கியத்திலும் ஆண்டவரே கிறிஸ்து என்கிற அன்பிலே சகோதர ஒற்றுமையிலும் தன் வாழ்வின் கடைசி மூச்சு வரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வசனத்தை முதற்கொண்டு தன் ஆத்மாவை ரட்சிப்பெற செய்வதற்கு உதவி அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய கரத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த உலக வாழ்வை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த உலக வாழ்விலே இருக்கிற அனைத்து இனத்தார்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. விசேஷமாய் எங்களுடைய நாட்டையும் அதன் குடிகளையும் ஆண்டவர் சகல அதிகாரிகளும் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. நம்முடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, ஆண்டவரே எங்களுடைய தமிழக முதலமைச்சருக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக உம்முடைய கரம் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக இரக்கமும் சத்தியும் நீதியும் சமாதானத்தையும் யாவொன்றையும் நிலைத்திருக்க செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பள்ளிக்கூடங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபம் செய்கிறோம். நல்ல ஆரோக்கிய கனிகளையும் கொடுக்கும்படி அவர்களை நன்மையான வளர்ச்சிகளாக, நற்குணங்களாக, வளர்ச்சி கூட்டங்களாக மாற்றும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் பெற்றுக்கொண்டிருக்கிற ஸ்தாபனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்வும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை அக்னி சேதத்துக்கும், பெருவெள்ளத்துக்கும், யுத்தத்துக்கும், கொள்ளை நோய்களுக்கும், ஆண்டவர் வறட்சித்துக்கும், ஆண்டவர் முதலையானவைகளிலிருந்து தயவாய் பாதுகாத்து அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்கிற பணிகளுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்வை மேன்மடியை செய்வதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. எங்களுக்குள்ளே அது ஆசீர்வாதமாய் வளர செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளிலே ஆண்டவரே கைப்பெண்களுக்காக, இதோ ஆதரவில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வறியவர்களுக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக, ஆண்டவரை கைவிடப்பட்டவர்களுக்காக, சஞ்சலப்படுத்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய கரம் அவர்களை ஆதரித்து உம்முடைய ஆசையை அவர்களுடைய வாழ்விலே தந்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி.
ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்கிற அனைவரும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அந்நியரும் ஆதரவற்றுமாய் இருக்கிறபடினாலே மெய் விசுவாசத்தினாலும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் தாங்க சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரை செய்ய முடியாத ஆண்டவரே ராக்காலங்கள் வரும் பகற்காலங்களில் நீர் ஆண்டவர்களுக்கு தந்த வேலையும் செய்ய உதவி செய்தருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. எங்களுடைய கடைசி நாள்களில் வரும்போது எங்களை உமது வல்லமையினாலும் ஆதரித்து உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அப்படிப்பட்ட ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களுடைய வாழ்வை வழி நடத்துங்க. இன்றைக்கு திருச்சபையின் பிறந்தநாள் வழியாக ஆண்டவரை நன்றியோடு நினைக்கிறோம். திரைப்படத்தின் வழியாக அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதி திரைப்படத்தினருக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இப்படியாக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். யார் யார் மனதில் என்னென்ன தேவையோடு நினைக்கிறார்களோ கர்த்தாவே என்று சொல்லி உம்மை நோக்கி ஆண்டவரை மன்றாடுகிறார்களோ, என் சரீர பலவீனம், என் பிள்ளைக்கு இந்த நிலை இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாக ஜெபிக்கிற ஜெபங்களை இந்த சமூகத்துக்கு முன்பாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வேண்டுகிற போது கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய கரங்கள் ஏவாய் ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம். சகல துக்கங்களுக்கும் சகல விதமான சஞ்சலத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அண்டாதபடி உம்முடைய கரம் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. யார் யார் மனதில் என்னென்ன தேவையோடு நினைக்கிறார்களோ கர்த்தாவை என்னென்ன தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறார்களோ கர்த்தருடைய அனுகிரகம் ஆண்டவரை செய்யும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இதோ கருவை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கருவை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னுமாய் ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக, மருத்துவமனையிலே ஆண்டவரே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்களுக்காக, இல்லத்திலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. வயது முதிர்ச்சி நிலையில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. வேலை தேடி கொண்டிருக்கிறவர்களுக்காக, இன்று அட்டன் பண்ணி ஆண்டவர் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, வேலையிலே பிரச்சனையாக சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இரக்கத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உம்முடைய கருணையும் காண்பிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. குறிப்பாக இந்த நாளிலே உடைய திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக, அனைத்து பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவர் இசைக்கருவியை வாசித்த அன்பு தம்பிக்காக, ஆண்டவர் எலக்ட்ரிஷியன் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவர் திருமுறை பாடத்தை படித்தவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய கரத்தினாலே இந்த நாளில் பிறந்த நாள் வழியாக திருமண நாளை கொண்டாடுகிற இந்த வாரத்திலே காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற அன்பு பிள்ளைகளே, மெர்சி ரெபேக்கால் ஷர்மிளா அவர்களுக்காக ஆண்டவரே, அதே போல் டாக்டர் சார்ல்ஸ் சாமுவேல் ஐயாவுக்காக, மிஸ்டர் சதீஷ் அவர்களுக்காக, நனிதா ரெவேல் அவர்களுக்காக, ஷைனி சுகுமார் அவர்களுக்காக, ஆனந்தி ஜபகிறிஸ்டி அவர்களுக்காக, அதே போல் மிஸ்ஸஸ் லதா ஜோதிபாய் அவர்களுக்காக, ஜேசன் சாமுவேல் லென்னி அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே பிறந்தநாளை காண்கிற போது உம்முடைய ஆசீர்வாதம் அருளும்படியாய் வேண்டுகிறோம். அதே போல் திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். திரு திலீப் குமார், திருமதி ஷீபா அவர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. அன்பு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரத்தினுடைய ஊழியங்கள் தேவைகளை சந்திப்பு எல்லா காரியங்களும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவருடைய திவ்ய கரம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்ற வேண்டிய ஆகாரத்திலே எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்க மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனை கூடாமல் செய்யும் என்று ரட்சித்தள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவுகளே சுவாமி, ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாருக்கு அன்பின் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாளிலே கூட பெந்தகஸ்து நாளுக்கான சிறப்பு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் நமது போதகர் அருள் திரு சுகுமார் அவர்களுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாளிலே கூட
திடப்படுத்தல் வகுப்புகளை முடித்து வெற்றிகரமாக இன்றைய தினத்தில் திடப்படுத்தல் எடுத்த மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க. மிஸ் ஜே ஆண்ட்ரியா ரெஜினா, மிஸ்டர் கெவின் சாமுவேல், மிஸ்டர் ரோஷன், மிஸ்டர் பிஎஸ் ரூஃபெல் ஆருஷ், மிஸ்டர் மேத்யூ சாம்சன் அவர்களை திருச்சபையானது உங்களை வாழ்த்துகிறது. அதே போல் உங்களுக்காக பைபிளை திருமதி நளினி பேரின்பம் டீச்சர் மற்றும் பிரின்ஸ் சாமுவேல் அவர்கள் உங்களுக்காக கிஃப்டாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் திருச்சபை வாழ்த்துகிறது. இந்த வாரத்திலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து திருச்சபை மக்களையும் திருச்சபையானது வாழ்த்துகிறது. அதே போல் நமது திருச்சபையை சேர்ந்த வாலிப சங்கம் புதிய முயற்சியாக இன்றைய தினத்தில் நமது செம்மேடு கிராம சபையை அணுகி நமது ஊழியத்தை அங்கே தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக ஆலோசனைகள் வழங்கி வரும் திரு ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கடந்த 21/5/2026 அன்று சென்னை ஒன்டே ரெட்ரீட் போயிருந்தாங்க. அதை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த மாதர் சங்கம் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருச்சபையைச் சேர்ந்த திரு அசோக் அவர்களின் குமாரன் ரெவரண்ட் ஏ சாமுவேல் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை 22/5/2026 அன்று ஆம்பூர் சபை சங்கத்தால் ஆர்டினேஷன், அதாவது குரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அவருக்காக நமது திருச்சபையின் சார்பாக அவருடைய இறைப்பணி சிறப்பிக்க அவர்களை நமது திருச்சபையானது வாழ்த்துகிறது. அதே போல் நம்ம ஏற்கனவே கல்லறைக்காக நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே வரோம். லாஸ்ட் வீக்கும் நம்ம உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் எந்த ஒரு கருத்துக்களும் வரலை. இன்னும் ஒரு வாரம் மட்டும் நாம் அந்த உங்களுடைய கருத்துக்களை கேட்கப்படும். அதுக்கப்புறம் எந்த முடிவு எடுக்கிறதோ அதற்கு நீங்கள் பண்ண வேண்டுமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் சபைக்கு நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கைகளின் விவரம். மாத காணிக்கை திரு கிரேஸ் மேரி ஜீவா குடும்பம், திரு ஜி ராஜன் குடும்பம், மிஸ்ஸஸ் ரூபி சார்லஸ் குடும்பம். நன்றி செலுத்தும் காணிக்கை செல்வின் மோசஸ் பிரியா குடும்பம், கிரேஸ் மேரி ஜீவா குடும்பம், மிஸ்டர் ஜோசப் குடும்பம், மிஸ்டர் சிரில் ஜானிடன் பிறநாள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். பிராங்க்லின் சதானந்தா ஃபேமிலி குடும்பம் அவர்கள் வெட்டிங் டே மற்றும் பர்த்டே காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சென்ற வார மொத்த காணிக்கை வரவு 16,800, செலவு 2,800, பேலன்ஸ் 14,000, பழைய கையிருப்பு 79,663. ஆக மொத்தம் 93,663 ரூபா கையில் இருக்குது. நேற்றைய தினத்தில் சர்ச்சினுடைய இபி பில் 25,332 ரூபா பே பண்ணியிருக்கோம். அது போக மீதி கையிருப்பு 68,331 ரூபா கையிருப்பு இன்றைய வரைக்கும் இருக்குது. அதே போல் புதிய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் தவறாமல் நீங்கள் வாரம் சபைக்கு வர வேண்டும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ராமோஜனம் எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வரணும். கூடவே உங்கள் பேரண்ட்ஸும் வரணும். மெயின் அதுதான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் கண்காணிப்போம், நீங்கள் வரீங்களா இல்லையான்றது. சரிங்களா? ஓகே. வேறு எதுவும் விசேஷித்த அறிவிப்புகள் இல்லை. இந்த நாளிலே கூட நிறையா புதிய முகங்கள் சபைக்கு வந்திருக்கிறது. அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்ம ப்ரொஃபஸர் நத்தேலியன் சார் வந்திருக்காரு, அவருக்கும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எதுவும் விசேஷ அறிவிப்புகள் இல்லை. விசேஷ அறிவிப்புகள் இருந்தால் உங்களுக்கு
சிஎல்சி குரூப்பில் தெரியப்படுத்தப்படும். நன்றி. நாம் மீண்டும் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் 274வது பாடலை நாம் பாடி காணிக்கை எடுக்கிற போது நம் மத்தியில் இருக்கிற திரு பெனர்ஜி ஐயாவும் திருமதி ஷாலினி அம்மா அவர்களும் காணிக்கை எடுப்பார்கள். 274வது பாடல். 274வது பாடல். சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரும் எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே மெத்தவும் அசத்தன்னானே மேவினே நின் பாதம் தானே மெத்தவும் அசத்தன்னானே மேவினே நின் பாதம் தானே உத்தமனம் கெஞ்சுவேனே உண்மையெல்லாம் அழிவேனே உத்தமனம் கெஞ்சுவேனே உண்மையெல்லாம் அழிவேனே. சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரும் எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே அடியேன் புத்தி பலத்தினால் என் ஆத்மமீட்பர் அருளை பெறவும் போகுமோ. மிடியோரும் ஏழை சிருஷ்டிதான் மனம் திரும்பி விசுவாசம் கொள்ளலாகுமோ. கடினம் என் மனம் கல்லு கர்த்தாவோ வார்த்தை சொல்லு. கடினம் என் மனம் கல்லு கர்த்தாவோ வார்த்தை சொல்லு. விட ஜீவன் வர கொல்லு செவடி நீ சேர்த்து கொள்ளு. விட ஜீவன் வர கொல்லு செவடி நீ சேர்த்து கொள்ளு. சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே சுவிசேடத்தின் தோணியினால் என்னை அழைக்கும் சுகீர்தன் தன்னை யானறிந்தேன். ஓவங்களிக்கும் வரங்களால் என் இதயத்து கொள்ளி தருவதை உணர்ந்தேன். அவமாகமே விசுவாசம் அதனால் தூய்மை நன்னேசம். அவமாகமே விசுவாசம் அதனால் தூய்மை நன்னேசம். கவர்ந்துனை கொள்ளும் பாசம் கனிந்தளே தாய் நல்வாசம். கவர்ந்துனை கொள்ளும் பாசம் கனிந்தளே தாய் நல்வாசம். சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரும் எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே பேயுடல் உலகின் திவேஷம் தோடாபடிக்கு எழுவதும் நின் கிருபையே. காயம் விழுந்துயிர் போகையில் பல
நேயனை நீ காட்டிடுவையே. நேயனே பரிசுத்தாவி நீ வாராயோ ஏழை கூவி. நேயனே பரிசுத்தாவி நீ வாராயோ ஏழை கூவி. ஆகிறேன் மான் போலே தாவி பரிவு செய் நான் இழை பாவி. பாய்கிறேன் மான் போலே தாவி பரிவு செய் நான் இழை பாவி. சுத்த பரன் சுத்த ஆவியே எனக்கிவையே. சுத்த பரன் சுத்த ஆவியே நித்தமும் பாவம் பொறுக்கிறாய். திரு சபையில் நீதி தீர்வை நாளிலே அன்பாய் செத்த விசுவாசிகளையோ என்னையும் மூடல் ஜீவனோடு எழுப்புவாய் அன்பாய். நித்திய ஜீவன் தருவாய் நின்னாளன் இயேசுவை மெய்யாய். நித்திய ஜீவன் தருவாய் நின்னாளன் இயேசுவை மெய்யாய். பக்தியாகவே மனவாய் பற்றினோர்க்கு மாதயாவாய். பக்தியாகவே மனவாய் பற்றினோர்க்கு மாதயாவாய். சுத்த பரன் சுத்த ஆவியே நின் மாமன் ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதலும் முடிபறிந்தும் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும் உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளிலே கலந்து கொண்டு உம்மை ஆராதித்த அத்தனை உள்ளங்களுக்காக நன்றி சொல்கிறோம். படைத்திருக்கிற காணிக்கையும் ஆண்டவரே உம்முடைய உள்ளத்திலே இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த வாரத்திலே நாங்கள் பயணப்படுகிற பயணங்களும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக உம்முடைய கிருபையும் பாதுகாப்பை தந்து வழிநடத்தும் சாமி. எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றுமாய் வெற்றி பெற செய்யும்படியாய் தாங்க. ஆண்டவருடைய திவ்ய கரம் எங்களுக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும் வார்த்தையேனோ அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினார்.
திருச்சபையார் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக, போதகர் சார்பாக, அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே திடப்படுத்தல் எடுத்த அருமை பிள்ளைகளுக்கும், அதை பயிற்றுவித்த போதகர் அவர்களுக்கும், அதை ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபை சார்ந்த டாக்டர் சாமுவேல் சார்ல்ஸ் அவருடைய சகோதரி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அந்த குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பாக ஆறுதலையும் ஜெபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்து முக்கியமாக நம்முடைய திருச்சபையினுடைய போதகருடைய தந்தை மிகவும் கவலைக்கிடமாக மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட நிலையிலே அவரை தன்னுடைய இல்லத்திற்கு எடுத்து சென்றிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே கண்ணீரோடு ஒருவேளை இன்று திருச்சபையினுடைய வழிபாடை நடத்தியிருப்பார் என்று நினைக்கிறேன். எனவே தயவு கூர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நம்முடைய திருச்சபையினுடைய போதருடைய பெற்றோர் அவருடைய தந்தைக்காக நீங்கள் உங்களுடைய தனி ஜெபங்களிலே ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்லறை குறித்து அடிக்கடி ஏற்கனவே திருச்சபை போதகர் வழியாக, பொறுப்பாளர்கள் வழியாக சொல்லப்பட்டது. தயவு கூர்ந்து இந்த கல்லறை குறித்த காரியங்களை கொஞ்சம் சீரியஸாக அதை எடுத்து நீங்கள் முன்வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்திலும் கூட இந்த கல்லறைக்காக முன்பணமாக ரூபாய் 25,000 நம்முடைய திருச்சபை சார்ந்த டாக்டர் மோகன் தாஸ் அவர்களும் திருமதி அல்லி அவர்களும் குடும்பத்தின் சார்பாக வழங்கியிருக்கார்கள் என்பதை உங்களுக்கு திருச்சபைக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்திற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இப்பொழுது திடப்படுத்தல் எடுத்த பிள்ளைகள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். திரு ரமேஷ் அவர்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ். திருச்சபையின் சார்பாக திடப்படுத்தல் எடுத்தின பிள்ளைகளுக்கு வேதாகம புத்தகத்தை நம்ம இப்பொழுது பொறுப்பாளர்கள் மற்றும் திருச்சபையினுடைய போதகர் வழியாக வழங்கப்படும். கன்ஃபர்மேஷன் எடுத்த பிள்ளைகள் சார்பாக இப்போ வோட் ஆஃப் தேங்க்ஸ். நன்றி என்பது நாவினால் மாத்திரமல்ல, உள்ளத்திலிருந்து இறைவன்பால் தோன்றக்கூடிய ஒரு வார்த்தையாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரம். எபேசியர் 6:1 படி, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்னும் வசனத்திற்கேற்ப எங்கள் குடும்ப ஆசீர்வாதம் ஆகிய தாத்தா பாட்டி வணங்கி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திய எங்கள் பெற்றோருக்கு நன்றி சொல்லி, எங்களுக்கு திருமறையில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் சொல்லி கொடுத்து தகுதிப்படுத்திய அன்பு ஆயர் ஐயாவுக்கும் நன்றி. அது மாத்திரமல்லாமல் நம் ஆலயத்தின் தலைவர் ஐயா, செயலர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கு எங்கள் அனைவருடைய அன்பான வணக்கம். சபையில் உள்ள அத்தனை பெரியவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.